அவருடைய வங்கி கணக்கிலிருந்து 8500 கோடி ரூபாயை கபளீரகம் செய்தது மத்திய அரசாங்கம். யார்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இருக்காது? ஓடுறதுக்கு பணம் இல்லாதவன்ட்ட தான் மினிமம் பேலன்ஸ் இருக்காது. ஓடுறதுக்கு பணம் வேணும்ல, வங்கி கணக்கு இருக்கும், ஆனா போடுவதற்கு பணம் இருக்காது. ஆனா போடுவதற்கு பணம் இல்லாத ஏழை எளிய மக்களிடமிருந்து 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசாங்கம் அடித்த கொள்ளை 8500 கோடி ரூபாய். ஆனால் இந்த நாட்டுடைய கார்பரேட்டுகளுக்கு கடந்த 10 ஆண்டு காலத்திலே இந்த அரசாங்கம் கொடுத்த சலுகை, அல்லது வரி சலுகை, அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் சலுகை, கடனிலிருந்து விடுவித்த சலுகை என்பது 14,000 லட்சம் கோடி ரூபாய். 17,000 லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க. 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்குது. மோடி போறாரு, விருந்துல பங்கேற்கிறாரு. நம்ம ஊர் நடிகர் போறாரு, கிரவுண்டில் நின்று ஆட்டம் போடுறாரு. செலவு எவ்வளவு? 5,000 கோடி ரூபாய். இந்த நாட்டுல 5,000 ரூபாய் செலவு பண்ணி தன்னுடைய குழந்தையை திருமணம் செய்ய முடியாததுனால முதிர்கன்னிகளாக இந்த நாட்டுல ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. 5,000 ரூபாய் கூட இல்லாத நிலையில அந்த மக்கள் வாடுகிறார்கள். ஆனா 5,000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த நாட்டினுடைய பெருமுதலாளி அம்பானி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்விக்கிறார். மோடி அதுல பிரதான விருந்தாளியாக கலந்துக்கிறாரு. அந்த கார்பரேட்டுகளுக்கு இந்த பட்ஜெட்டிலும் கடந்த 2 பட்ஜெட்ல வாரி வழங்கியதை போல கோடானு கோடி லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, அதாவது தேன் தடவிய விஷத்தை கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்ல. என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு.